February 14 விஜய் டிவியோட ப்ரொடக்ஷன் செட்டுக்கு வந்து நான் அங்கே விசிட் பண்ணியிருந்தேன். எனக்கு ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அந்த பெரிய லைட்ஸ் அந்த ஆக்ஷன்லாம் சொல்லும் போது எனக்கு ஒரு பெரிய ஃபீலிங் இருந்தது. ஏன்னா நம்ம இது வரைக்கும் டிவியில் தான் பார்த்துருப்போம் இந்த மாதிரி சீன்ஸ்லாம். ஸோ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைமாக நம்மள ஒருத்தர் வந்து கேமரா மூலம் நிற்க வச்சு நம்மள பேச சொல்லி ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரி ஒரு ஹாப்பினஸ். September 30th, 2024 எங்களோட ஃபர்ஸ்ட் கியூப் சேட்டலைட் டெஸ்ட் லான்ச் ஃப்ரம் திருவண்ணாமலையிலேருந்து நாங்கள் பண்ணியிருந்தோம். இட் நியர்லி வெண்ட் அரௌண்ட் 25 kilometers above the earth surface. எங்கள் டீமில் வந்து 45 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. அவங்களோட பேரண்ட்ஸும் ஒரு ஓகே பையன் வந்து ஏதோ ப்ராப்பராக தான் பண்ணுறான், நம்ம பொண்ணு வந்து ப்ராப்பராக தான் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஹோப் கொடுத்துது. ஸோ அதான் எங்களோட பெரிய விக்டரி. நாங்கள் ஐஎஸ்ஆருக்கு ஒரு மெயில் பண்ணியிருந்தோம். நியூரோமார்பிக்கில் வந்து நாங்கள் பில்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு சென்டர்லேருந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க நேரில் வந்து பேசுறதுக்காக. ஸோ அவங்க வந்து நிறைய இன்சிடென்ட் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி பண்ணால் இந்த மாதிரி நிறைய சான்சஸ் இருக்குது, இந்த மாதிரிலாம் பண்ணுங்க. ஸோ இஸ்ரோலேருந்து வந்த உடனே பார்த்துட்டு நாங்கள் எங்களோட ஃபர்ஸ்ட் FPGA வெர்ஷன் ஆஃப் நியூரோமார்பிக் சிப்பை வந்து பில்ட் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். ஸோ தட்ஸ் கால் ஒலி, ஆன் சிப் லேர்னிங் இன்டெலிஜென்ஸ். எங்களோட எபிசோட் வந்து ஆல் ஓவர் வேர்ல்டு வந்து ரிலீஸ் ஆச்சு. எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் வந்து ஃபோன் பண்ணி பேச ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி உங்கள் பையன் வந்து டிவியில் வராமல் இருக்குது, விஜய் டிவியில் வராமல் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கேட்கும்போது அவங்க ஃபேஸில் அந்த ஹாப்பினஸ் இருக்கும் இல்லையா, அது இன்னும் எனக்கு வந்து ஒரு எனர்ஜியாக இருந்தது. என்னோட டீம்மேட்ஸ் வீட்டில் இருக்க பேரண்ட்ஸ் ரொம்ப ஹாப்பியானாங்க. ஏன்னா அவங்களோட பொண்ணும் பையனும் வந்து ஒரு நேஷ்னல் டெலிவிஷனில் ஃபீச்சர் ஆகும்போது அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. காலேஜ் நான் ரொம்ப தேங்க் பண்ணுவேன். பிகாஸ் இது எல்லாம் நடந்ததுக்கான காரணம் வந்து இங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு ஸ்டூடெண்ட்க்கு வந்து நீங்கள் நல்ல படிப்பு கொடுக்குறீங்களோ அதெல்லாம் அப்புறம் தான். ஒருத்தருக்கு நீங்கள் எவ்வளோ ஃப்ரீடம் அண்ட் ரிசோர்ஸஸ் அக்சஸ் பண்ண அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்குறீங்களோ அவங்க அவ்வளோ சீக்கிரமாக க்ரோ ஆகும். ஸோ அதே தான் எங்கள் காலேஜ் எனக்கு பண்ணாங்க. ஸோ அதை நான் வந்து ப்ராப்பராக அவங்க வச்ச நம்பிக்கையை வீணடிக்காமல் நான் வந்து ப்ராப்பராக பண்ணேன். Hey all, this is Mithun Vimalan, pursuing third year BEC. I am the student entrepreneur and CEO and founder of Ulog3. ஸோ 2017 பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபார் த ஃபஸ்ட் டைமாக இன்டர்நெட்டுக்கு அக்சஸ் கிடச்சிது. ஸோ அப்போ தான் அந்த கூகுள் அண்ட் தென் ப்ரௌசிங் அதை பற்றி எனக்கு நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா யூடியூப்னு ஒரு விஷயம் இருக்குன்னு எனக்கு வந்து ஒரு தெரியவே வந்தது. ஸோ அதில் நான் யூடியூப்பில் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் ப்ராஜெக்ட்டை பற்றி நிறைய வீடியோ வந்து பாப்பப் ஆச்சு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த எலக்ட்ரானிக்ஸ் வச்சு பண்ண ப்ராஜெக்ட்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்தது. ஸோ அப்போ அந்த வீடியோஸும் நிறைய பார்க்க ஆரம்பிச்சு. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் தான் பார்த்தீங்கன்னா லேட்டரான 2019 பெரிய அளவில் வந்தது. ஸோ 2019 பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரோவர் பில்ட் பண்ணேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா சந்திராயன் 2 வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா சந்திராயன் 3ன்னு சொல்லிட்டு ஒரு சேட்டலைட் மாடல், ஒரு ரோவர் மாடல், அந்த ரோவர்லேருந்து அந்த லேண்டர்லேருந்து அந்த ரோவர் கீழே இறங்கி வர மாதிரி ஒரு சின்ன ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணியிருந்தேன். ஆர்டினோ அண்ட் தென் சில சர்வர் மோட்டார்ஸ் அண்ட் தென் அல்ட்ராசோனிக் சென்சார்ஸ் வச்சு எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி. அப்போ வந்து ஏஐக்கான ஆக்சஸே கிடையாது. ஸோ அதை வந்து என்னோட பேரண்ட்ஸ்கிட்டையும் சரி, என்னோட டீச்சர்ஸ்கிட்டையும் ஸ்கூலில் காமிக்கும் சரி, அவங்களோட ஃபேஸில் வந்து ஒரு வா ஃபேக்டர் வந்தது. ஸோ அப்போ தான் முடிவு பண்ணேன் நம்ம வந்து எலக்ட்ரானிக்ஸில் ஏதாச்சும் நிறைய பண்ணணும்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் ஆச்சு. எனக்கு வந்து 12th முடிஞ்ச ஒரு 6 மாதம் கேப் இருந்து காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணும்போது தான் நாசாவோட கியூப் சேட்டலைட் பற்றி எனக்கு வந்து நிறைய நியூஸ் வந்து பாப்பப் ஆச்சு. ஸோ அப்போ தான் டிசைட் பண்ணேன், ஓகே நம்ம வந்து இந்த அப்கமிங் இயரோ இல்லை மந்த்லியோ நம்ம நல்லா ஃபோக்கஸ் பண்ணி ஒரு கியூப் சேட்டலைட் பில்ட் பண்ணலாம். ஏன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்தே டாக்டர் APJ அப்துல் கலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம் ஒரு மேலே எனக்கு. நான் வந்து ஸ்டேட் போர்டில் ரொம்ப பெரிய கட் ஆஃப் எடுக்கல. ஸோ என்னோட ஃபேமிலியால் வந்து டொனேஷன் கட்டி என்னை வந்து ஸ்டடி பண்ண வைக்கிற அளவுக்கு ஃபண்ட்ஸும் கிடையாது. அப்போ தான் எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா யூடியூப்ல வந்து ஒரு வீடியோ பார்த்தாங்க. இந்த மாதிரி சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஒரு சென்னையில் ஒரு காலேஜ் இருக்குது, அங்கே பார்த்தீங்கன்னா மெரிட் மேனேஜ்மெண்ட் ஸ்காலர்ஷிப்னு ஒன்று இருக்குது, எக்ஸாம் எழுதி போனோம்னா நம்மளுக்கு டொனேஷன் தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்குது, நம்ம வந்து அட்டன் பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லி சொன்னாங்க. சரி நான் வந்து அதுக்கு அப்ளை பண்ணி நான் நம்பவே இல்லை எனக்கு சீட்டு கிடைக்கும்னு சொல்லிட்டு. பார்த்தா நான் எக்ஸாம்லேயும் பாஸ் பண்ணிட்டேன். செகண்ட் ரவுண்ட் இன்டர்வியூ வச்சாங்க. ஸோ நானும் அவங்களுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன், ஸோ என்னோட பெரிய கோலான சேட்டலைட் பில்ட் பண்ணுறது எல்லாமே அவங்ககிட்ட நான் ஃப்ரீயாக ஷேர் பண்ணேன். ஸோ லேட்டராக ஈவினிங் வந்து ரிசல்ட் வந்தது, இந்த மாதிரி உங்களுக்கு சீட் ஓகே ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு. ஸோ காலேஜ் சீட் கிடச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து காலேஜ் என்னென்ன சென்டர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் நிறைய சர்ச் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அப்போ தான் காலேஜில் வந்து சிட்டில் சென்டர் ஆஃப் இனோவேஷன் சொல்லிட்டு ஒரு இன்குபேஷன் சென்டர் இருக்குது காலேஜ். இந்த மாதிரி ஃபவுண்டர்ஸ் அண்ட் தென் ஸ்டார்ட் அப்ஸை பார்த்தீங்கன்னா இன்குபேட் பண்ணி அவங்களுக்கு வந்து ப்ராப்பராக ஒரு மென்டர்ஷிப் கொடுப்பாங்க. ஸ்டார்ட் அப்னா எப்படி போகணும், பிஸ்னஸ் எப்படி எடுத்துகிட்டு போகணும், அந்த மாதிரி ஒரு மென்டர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுற ஒரு இன்குபேஷன் சென்டர். எங்கள் காலேஜில் ஒரு ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே வந்து எல்லா சென்டர்ஸ்லையும் கூப்பிட்டு போயிட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இன்ட்ரடக்ஷன் கொடுப்பாங்க. ஸோ அப்படி ஃபர்ஸ்ட் டே வந்து காலேஜில் வந்து விசிட் போகும்போது தான் பார்த்தீங்கன்னா எங்கள் இனோவேஷன் சிட்டில் லேபோட கோஆர்டினேட்டர் வந்து எனக்கு வந்து மீட் பண்ணுற ஒரு சான்ஸ் கிடச்சிது. நான் அவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி நாங்கள் ஒரு சேட்டலைட் பில்ட் பண்ண எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி நான் அவர்கிட்ட சொன்னேன். செகண்ட் டே பார்த்தீங்கன்னா September 12
எனக்கு வந்து எங்கள் காலேஜோட இன்னோவேஷன் செல் டைரக்டர் மிஸ்டர் கோகுல் கிருஷ்ணன் ஸ்ரீராம் சார் வந்து பார்க்கறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது. ஸோ அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த மொத்த பிளானையும் சொன்னேன். நம்ம வந்து இந்த மாதிரி சேட்டலைட் பில்ட் பண்ணலாம், இந்த சேட்டலைட் பில்ட் பண்ணது தான் நமக்கு இந்த மாதிரி வந்து ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது சார். ஸ்டூடெண்ட்ஸ் பில்ட் பண்ணோம்னா இன்னும் காலேஜ்க்கு நிறைய பேர் இருக்குது. இது வந்து ஒரு சின்ன கியூப் சேட்டலைட் மாதிரி பண்ணலான்னு சொல்லி தான் அவருக்கு நான் இந்த ஐடியா ப்ரப்போஸ் பண்ணேன். அவர் ஓகே சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சேட்டலைட் பில்ட் பண்ண போகிறோம், இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஷவுட் அவுட் பண்ணிட்டு வந்தேன். ஒரு 45 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உள்ள டீமில் ஜாயின் பண்ணிட்டேன். அடுத்த 3 மாதம் வந்து ஒரு சேட்டலைட் பில்ட் பண்ணால் என்னென்ன விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து எனக்கு இருந்த நாலேஜ் அவங்களுக்கு நான் ஷேர் பண்ணேன். அந்த நாலேஜ் வச்சு அவங்க நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ஸ் எல்லாமே பண்ணி ஸோ அப்படி நாங்கள் வந்து ஒரு 1 இயர் ஒர்க் பண்ணோம். ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 30th 2024 எங்களோட ஃபர்ஸ்ட் சின்ன கியூப் சேட்டலைட் டெஸ்ட் லான்ச் ஃப்ரம் திருவண்ணாமலையிலேருந்து நாங்கள் பண்ணியிருந்தோம். இட் நியர்லி வெண்ட் அரௌண்ட் 25 kilometers above the earth surface. அது நியர்லி ஸ்டார்டோஸ்பியர் கிட்ட போச்சு. எங்களோட மெயின் அப்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா எங்களோட ஸ்பைக்கிங் நியூரல் நெட்வொர்க்னு ஒரு மாடல் இருக்குது. இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் CNN. ஸோ அதை வந்து நாங்கள் எங்களோட கிரவுண்டில் ரன் பண்ணோம். அது மேலேருந்து இந்த ஃபோட்டோஸ் நம்ம ஏர்த்த ஃபோட்டோஸ் எடுத்து கீழே அனுப்புவோம். ப்ராஜெக்டோட இன்டென்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் அந்த மேப் பண்ணுறது, தென் வாட்டர் பாடிஸை மேப் பண்ணுறது, தென் கிளவுட்டை வந்து ஃபில்டர் அவுட் பண்ணி என்னென்ன கிளவுட்ஸ்லாம் மேலே இருக்குது, கியூமுலஸ், ஹைப்போஃபிப்ளஸ், இந்த மாதிரி 7 types ஆஃப் கிளவுட்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் என்னென்ன கிளவுட்ஸ்னு சொல்லி நாங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக எங்களோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டாக இருந்தது. எங்கள் டீமில் வந்து 45 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. இந்த 1 இயர் பார்த்தீங்கன்னா இந்த கியூப் சேட்டலைட்டில் வந்து அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஏதோ சின்ன பிள்ளைத்தனமாக பண்ணுறான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் ஒரு தாட் இருக்கும். ஆனால் இது நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணப்போ அவங்களோட பேரண்ட்ஸும் ஒரு ஓகே பையன் வந்து ஏதோ ப்ராப்பராக தான் பண்ணுறான், நம்ம பொண்ணு வந்து ப்ராப்பராக தான் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஹோப் கொடுத்துது. ஸோ அதான் எங்களோட பெரிய விக்டரி. ஸோ அதுலேருந்து ஒரு 6 மாதம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சில சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸுக்கும் கிராண்ட்டுக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு எங்கள் காலேஜ் வந்து ஃபுல் சப்போர்ட் கொடுத்தாங்க. ஸோ அப்படி தான் நாங்கள் MSME Hackathon 4.0க்கு அப்ளை பண்ணி வின்னும் பண்ணோம். 15 lakhs கிராண்ட் எங்களுக்கு வந்தது. ஸோ அந்த லான்ச்சுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்க்க ஆரம்பிச்சேன். ஸோ அப்போ ஒரு இன்வெஸ்டர் வந்து ஒரு பெரிய கொஸ்டின் ரைஸ் பண்ணாரு. ஸோ நீங்கள் வந்து நியூரோமார்பிக் சேட்டலைட் பில்ட் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க, அந்த நியூரோமார்பிக் சிப் எங்கேருந்து வாங்குறீங்கன்னு சொல்லி ஒரு பெரிய கொஸ்டின் ரைஸ் பண்ணாரு. நாங்கள் எங்ககிட்ட இந்த ரிசோர்ஸஸ் நாங்கள் இந்த மாதிரி இந்த கம்பெனிஸ் கிட்ட இருந்தால் நாங்கள் வந்து ப்ரொக்யூர் பண்ண போகிறோம். ஸோ அந்த மாதிரி எங்ககிட்ட இந்த பிளான்ஸ் அவர்கிட்ட சொன்னேன். ஸோ அப்போ ஒரு வார்த்தை எனக்கு தெளிவாக சொன்னார், இந்தியன் செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி வந்து பெரிய அளவில் பூம் ஆக போகுது. ஸோ நீங்கள் வந்து ஏன் அதில் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது சொல்லிட்டு அப்படின்னு எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஹிண்ட்டை கொடுத்தாரு. ஸோ அது கோயின்சிடென்ஸாக நடந்ததா இல்லையான்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா அவர் சொல்கிறதுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடி தான் நாங்கள் வந்து நியூரோமார்பிக்கில் வந்து RTL பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். RTLனு அதாவது செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் RTL கோட் எழுதுவாங்க, அந்த சிப்கான கோட். அதுக்கான வேலையை நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருந்தோம். பட் அப்போ அவர் அந்த கொஷினை ரைஸ் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு இன்ஸ்டிங் இருந்தது. ஸோ அப்படி தான் நான் இந்த செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஜம்ப் ஆனது. ஸோ அப்போலேருந்து எங்களோட ஃபுல்லஸ்ட் எஃபர்ட்டை போட ஆரம்பிச்சோம். எங்கள் டீமில் பார்த்தீங்கன்னா 45லேருந்து 75க்கு வந்து ஸ்கேல் அப் பண்ணோம். எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் தான் அப்போ. ஸோ லேட்டரான பார்த்தீங்கன்னா நாங்கள் ISROக்கு ஒரு மெயில் பண்ணியிருந்தோம். இந்தியாவில் இருக்க ஒரு ஸ்டார்ட் அப் நியூரோமார்பிக்கில் வந்து நாங்கள் பில்ட் பண்ணிட்டு இருக்கோம், இந்தியாவில் நாங்கள் இந்த மாதிரி ஒரு நியூரோமார்பிக் பண்ணுறோம், நீங்கள் எதை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு பெரிய டிராஃப்ட் மாதிரி போட்டு 28 சென்டர்ஸ்க்கு வந்து நான் என்னோட மெயிலை ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த 28 சென்டர்ஸ்லேருந்து 3 சென்டர்ஸ்க்கு வந்து அவங்க ஃபோன் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது வந்து என்ன பண்ண போகிறீங்க தெளிவாக கொடுங்கன்னு சொல்லி ஒரு டாக்குமெண்டேஷன் கேட்டிருந்தாங்க. ஸோ நானும் சப்மிட் பண்ணேன். இல்லை ஒரு சென்டர்லேருந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க நேரில் வந்து பேசுகிறதுக்காக. ஸோ நாங்களும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அகமதாபாத்துக்கு வந்து ட்ராவல் பண்ணி போகணும். ஸோ நாங்கள் வந்து அவங்ககிட்ட எல்லாமே ஷேர் பண்ணுவோம், நாங்கள் என்னென்ன பண்ண போகிறோம், இது ஆர்கிடெக்சர் எப்படி இருக்க போகுது, இது எப்படி ஒர்க் ஆக போகுது, சேட்டலைட்ஸ் இது என்ன பண்ண போகுது. ஸோ அவங்க வந்து நிறைய இன்சைட் ஷேர் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி பண்ணால் இந்த மாதிரி நிறைய சான்சஸ் இருக்குது, இந்த மாதிரிலாம் பண்ணுங்கள். ஸோ இஸ்ரோலேருந்து வந்த உடனே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு 6 மாதம் நாங்கள் ஒரு கேப் எடுத்துக்கிட்டோம். அந்த 6 மாதம் கேப்பில் பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்களோட ஃபர்ஸ்ட் FPGA வெர்ஷன் ஆஃப் நியூரோமார்பிக் சிப்பை வந்து பில்ட் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். ஸோ தட்ஸ் கால்ட் ஒலி, ஆன்-சிப் லேர்னிங் இன்டெலிஜென்ஸ். ஸோ எங்கள் காலேஜில் பார்த்தீங்கன்னா August 8th அன்னைக்கு செமிகான் டேன்னு ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணாங்க. ஸோ செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில் இருக்க பெரிய பெரிய ஜாம்பவானில் வந்து காலேஜ்க்கு இன்வைட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டாக்கும் கொடுத்தாங்க. அண்ட் தென் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி பார்த்தீங்கன்னா அந்த பெரிய பெரிய ஜாம்பவான் கிட்ட நாங்கள் வந்து இன்ட்ராக்ஷன் பண்ணோம், எங்களோட ஒர்க் வந்து அவங்களுக்கு ஷோகேஸ் பண்ணோம். அங்கே வந்து எல்லாருமே ரொம்ப ஹாப்பியானாங்க, அவங்களோட இன்சைட்டும் ஷேர் பண்ணாங்க. ஸோ அது எங்களுக்கு இன்னும் ஒரு பெரிய ஒரு பவர்ஃபுல்லாக இருந்தது. October 2025 பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் சிங்கம் வந்து அவங்களோட அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா என்னோட சரௌண்டிங்கில் இருக்க எல்லாரும் என்ன அப்ளை பண்ண சொல்லி ஒரு நோட் ஒன்று போட்டாங்க. எனக்கு என்ன ஒரு பெரிய பயம் பார்த்தீங்கன்னா பப்ளிக்கை ஃபேஸ் பண்ணுறது கொஞ்சம் பெரிய பயமாக இருந்தது. அண்ட் தென் ஸ்டார்ட் அப் சிங்கமோட CEO மிஸ்டர் அருண் நாயர் சார் வந்து எங்கள் காலேஜ்க்கு வந்து வந்திருந்தார். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரோட்டோடைப்ஸையும் சின்ன சின்ன FPGA வெர்ஷன்ஸையும் எல்லாமே விசிட் பண்ணார். ஸோ அவர் என்ன சொல்லிட்டு பண்ணார் பார்த்தீங்கன்னா, நீங்கள் டெஃபினட்டாக ஸ்டார்ட் அப் சிங்கமுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கு பெரிய ஃபியூச்சர் இருக்குது. ஸோ அப்ளை பண்ண சொல்லி என்கரேஜ் பண்ணார். ஸோ ஸ்டார்ட் அப் சிங்கம் அப்ளை பண்ணியாச்சு. ஸோ December 2025 பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு மெயில் வந்து இந்த மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் அப் சிங்கம் செலக்ட் ஆகிட்டீங்க. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா February 14 ஷூட்டிங் வந்து ஸ்கெடியூல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா விஜய் டிவியோட ப்ரொடக்ஷன் செட்டுக்கு வந்து நான் அங்கே விசிட் பண்ணியிருந்தேன். எனக்கு ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அந்த பெரிய லைட்ஸ்,
அந்த ஆக்ஷன்லாம் சொல்லும் போது எனக்கே ஒரு பெரிய ஃபீலிங்காக இருந்தது. ஏன்னா நம்ம இது வரைக்கும் டிவியில் தான் பார்த்துருப்போம் இந்த மாதிரி சீன்ஸ்லாம். ஸோ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைமாக நம்மள ஒருத்தர் வந்து கேமரா முன்னாடி நிற்க வச்சு நம்மள பேச சொல்லி, ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரி ஒரு ஹாப்பினஸ். இவ்வளோ நாள் பண்ணது இங்கே கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணிடணும், நம்ம எப்படியாச்சும் நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடணும், அதான் என்னோட மெயின் கோலாக இருந்தது. அதுக்கடுத்து ஒரு 60 days கழிச்சு April 12 எங்களோட எபிசோட் வந்து ஆல் ஓவர் வேர்ல்டு வந்து ரிலீஸ் ஆச்சு. ஸோ அப்போ எனக்கு என்ன இன்னும் ஹாப்பியாக இருந்ததுன்னா, எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் வந்து ஃபோன் பண்ணி பேச ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரி உங்கள் பையன் வந்து டிவியில் வராமல் இருக்குது, விஜய் டிவியில் வராமல் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கேட்கும்போது அவங்க ஃபேஸில் அந்த ஹாப்பினஸ் இருக்கும் இல்லையா, அது இன்னும் எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, ஒரு எனர்ஜியாக இருந்துச்சு. ஸோ டெலிகாஸ்ட் பண்ணப்போ எல்லாருமே பார்த்தாங்க, காலேஜ் சைட்லேருந்து சரி, எங்கள் வீட்லேயும். அண்ட் தென் என்னோட டீம்மேட்ஸ் வீட்டில் இருக்க பேரண்ட்ஸ் ரொம்ப ஹாப்பியானாங்க. ஏன்னா அவங்களோட பொண்ணும் பையனும் வந்து ஒரு நேஷ்னல் டெலிவிஷனில் ஃபீச்சர் ஆகும்போது அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ அன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஹாப்பியான டே April 12 அப்போ. ஸோ இந்த சான்ஸ் கொடுத்த ஸ்டார்ட் அப் சிங்கம் டீம் தேங்க் பண்ணணும் நான். அதே மாதிரி எங்கள் காலேஜ் நான் ரொம்ப தேங்க் பண்ணேன். பிகாஸ் இது எல்லாம் நடந்துக்கான காரணம் வந்து இங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு ஸ்டூடெண்ட்க்கு வந்து நீங்கள் நல்ல படிப்பு கொடுக்குறீங்களோ அதெல்லாம் அப்புறம் தான். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரீடம். ஒருத்தருக்கு நீங்கள் எவ்வளோ ஃப்ரீடம் அண்ட் ரிசோர்ஸஸ் அக்சஸ் பண்ண அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்குறீங்களோ அவங்க அவ்வளோ சீக்கிரமாக க்ரோ ஆகும். ஸோ அதே தான் எங்கள் காலேஜ் எனக்கு பண்ணாங்க. ஸோ அதை நான் வந்து ப்ராப்பராக அவங்க வச்ச நம்பிக்கையை வீணடிக்காமல் நான் வந்து ப்ராப்பராக பண்ணேன். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு பெரிய கோல் இருக்குது. அதை கம்பேர் பண்ணும்போது சோஃபார் நான் வந்து ரொம்ப பெருசாலாம் அதுவும் சாதிக்கல. இதுக்கப்புறம் நாங்கள் பண்ண போகிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் ரொம்ப குரூஷியலும் கூட. எங்களோட பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, we want to build Atmanirbhar Bharat நியூரோமார்பிக் செமிகண்டக்டர் SOC. ஆத்மநிர்பார் பாரத் என்னன்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் ரிலையன்ட் இந்தியா, அதாவது மேட் இன் இந்தியான்னு சொல்கிற மாதிரி இது அதுக்கு அடுத்த ஸ்டேஜ். இன்க்ளூடிங் செமிகண்டக்டர்லேருந்து எல்லாமே மேட் இன் இந்தியா நம்மளே பண்ணணும். ஸோ அதான் எங்களோட மெயின் மிஷன். ஸோ நாங்கள் ஒரு போல்டான ஸ்டெப் எடுத்தோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட SOCயில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கம்பெனியோட ஒரு ஹாஸ்ட் CPU தான் நாங்கள் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணி வச்சுருந்தோம். பட் லேட்டர் நாங்கள் என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா, அதை கட் அவுட் பண்ணிவிட்டு இந்தியாவில் பில்ட் பண்ண இண்டிஜினியஸான சிஸ்டம் பார்த்தீங்கன்னா வெகான ஒரு ப்ராசர் இருக்குது. CDAC திருவனந்தபுரம் வந்து அதை பில்ட் பண்ணாங்க. வெகாவோட ப்ராசர் தான் எங்களோட ஹோஸ்ட் CPU நாங்கள் வைக்க போகிறோம். அதுக்கான ஒர்க்கில் இப்போ நாங்கள் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நாங்கள் வந்து 2030 எங்களோட ஃபர்ஸ்ட் நியூரோமார்பிக் சிப்பை வந்து டேப் அவுட் பண்ணுவோம். என்னோட மெயின் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியனோட செமிகண்டக்டர் கோல் மிஷனில் பார்த்தீங்கன்னா என்னோட பார்ட் ஒரு சின்ன லெவலில் இருக்கணும், அது பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணணும். அதான் என்னோட பெரிய கோலாக இருக்குது.